நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எஸ்பிஐ வெளியிட்டிருக்க பர்சனல் லோன், அதாவது தனிநபர் கடனை பற்றி பார்க்கலாமா? வாங்க போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு தனிநபர் கடனுக்காக ஒரு 5 லட்சம் தருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதுக்கு என்னென்ன தகுதிகள் என பார்க்கலாமா? வாங்க. உழைத்து சம்பாதித்த பணத்தை சேமிப்பது மிகவும் கடினமான விஷயம். சம்பாதிப்பதும் சேமிப்பதும் எல்லோராலும் செய்ய முடியுமா என்றால் இல்லை. கடன் பலருக்கு வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அங்கமாகி போனது. அவசரத்திற்கு பணம் கேட்டால் யார் தருகிறார்கள்? 100-200 தேவை என்றால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிடம் கேட்டுக்கொள்ளலாம். லட்சக்கணக்கில் பணம் தேவை என்றால் கடன் வாங்க வேண்டும். தனிநபர் கடன் என்பது பர்சனல் லோன் மூலம் லட்சக்கணக்கில் பெற முடியும். உங்களுக்கு ரூ. 5 லட்சம் வரை பணம் கடனாக தேவைப்படுகிறது எனில் உங்கள் மாத சம்பளம் எவ்வளவு இருக்க வேண்டும் என தெரியுமா? கடன் தொகை பெற மாதத்துக்கு எவ்வளவு இஎம்ஐ கட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட தகவல்களையும் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்பிஐ வங்கியிடமிருந்து தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதம் 11.35% வரை பெறலாம். ஆனால் அதற்கு கிரெடிட் ஸ்கோர் வைத்திருக்க வேண்டும். அதிக கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் குறைந்த வட்டி விகிதத்தில் கடனை பெற முடியும். குறைந்த கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் கடன் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இல்லை, வட்டி விகிதம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. எனவே கிரெடிட் ஸ்கோர் கவனம் செலுத்த வேண்டும். கிரெடிட் ஸ்கோர் 750க்கும் மேல் இருந்தால் கடன் பெற அதிக வாய்ப்பு உள்ளது. தனிநபர் கடனுக்கு சிறப்பு ஆவணங்கள் தேவையில்லை என்பது அறிவது அவசியம். உத்தரவாதம் தேவையில்லை. இருப்பினும் மாத சம்பளம் ஜெராக்ஸ், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடையாளச் சான்றுகள், குடியிருப்புச் சான்றுகள் ஆகியவற்றை வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும். பர்சனல் லோன் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் அல்லது அதிகபட்சமாக 70 மாதங்களுக்குள் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். குறைந்த சம்பளம் பெறுபவர்கள் என்றால் தனிநபர் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஒருவரின் மாத சம்பளம் 50,000 முதல் 6 லட்சம் வரை இருத்தல் வேண்டும். அவர்கள் எளிதாக தனிநபர் கடனை பெற முடியும். ஆனால் இஎம்ஐ மாத வருமானத்தில் 50% தாண்டாமல் செலுத்த வேண்டும். எஸ்பிஐ வங்கியிலிருந்து 5 லட்சத்திற்கு தனிநபர் கடனாக பெற்ற ஒருவர் 5 ஆண்டுகளில் வட்டியாக மொத்தம் 1,57,521 ரூபாய் செலுத்த வேண்டும். வட்டியுடன் சேர்த்து மொத்தமாக 6,57,521 ரூபாய் செலுத்த வேண்டும். மாத சம்பளம் 35,000 என்றால் கடன் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் மற்றொரு கடன் வாங்கக்கூடாது. மற்றொரு கடன் வாங்கியிருந்தால் இந்த கடன் கிடைப்பது மிகவும் குறைவு. எனவே தங்களது அருகிலுள்ள எஸ்பிஐ வங்கிக்கு சென்று தனிநபர் கடனை பற்றி முழு விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள்.